ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டூடியோ. இன்றைக்கி கிளாஸில் ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 2 எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா? இதுக்கு பேர் கொம்பு டிசைனும் சொல்லலாம். ஸோ இந்த கொம்பு டிசைன் போடுற மாதிரி நம்ம போட்டிருக்கேன். சரிங்களா? இது ரொம்பவும் உள்வாங்கி நம்ம போடக்கூடாது. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு எப்படி போட்டிருக்கனோ அதே மாதிரி மட்டும் போட்டாவே போதும். ஏன்னா அந்த ரெண்டாவதாக போட்டு காமிச்சிருக்கிறது படி போட்டோம்னா நமக்கு அதில் ஒர்க் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதனால தான் ஃபஸ்ட் ஒன்றா போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம போடணும். சரிங்களா? ஸோ இதில் எப்படி நம்ம ஸ்டிச் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் எப்பவும் போலவே சில்க் த்ரெட்டு டபுள் ட்ரான்ஸாக தான் எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? எடுத்து ஃபஸ்ட்டு இந்த கொம்பு டிசைன் ஃபுல்லாகவே நம்ம வெறும் செயின் ஸ்டிச்சு தான் போடுறோம். சரிங்களா? ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸில் கொடி டிசைன் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கொடி டிசைன் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை அந்த கொடி டிசைனில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எம்போஸ்டாக அழகாக தெரியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போடுறது உங்களுக்கு செயின் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கிளாஸே செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறது தான். இதில் நீங்கள் அதே மாதிரியே இந்த டிசைனில் ஃபுல்லாகவே நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்குவீங்க. அதுக்கப்புறமா இதை எந்த மாதிரி போடணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது ஃபுல்லாகவே போட்டுட்டோம். எப்பவும் போலவே லாஸ்ட்டாக ஒரு எண்டு நாட் நம்ம கொடுத்துக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு த்ரெட்டு பிரிஞ்சு வராது. அதனால தான் வழக்கம் போல் எண்டு நாட் நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போது எண்டு நாட் போட்டுட்டோம். அடுத்தது இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, வெளியில இருந்து த்ரெட்டை எடுக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கும் உள்ளே இருந்து, அதாவது அந்த சைடில் இருந்து தான் நம்ம த்ரெட்டை எடுக்கணும். சரிங்களா? எடுத்து ஸோ கிராஸாக போட்டுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் லைனாக போடாமல் கிராஸாக போட்டால் தான் இந்த கொடி டிசைன் நல்லாவே வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி லாங்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் மாதிரி நம்ம போடுறோம். போட்டு கீழே அதே மாதிரியே கொண்டு அப்படியே இழுத்துட்டு போய் அந்த லாக் அந்த குட்டி லாக் நான் எங்கே போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, உள்பக்கமாக தான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ நான் வெளிப்பக்கமாக லாக் போடலை. உள்பக்கமாக தான் லாக் போட்டு இங்கேருந்து கொண்டு போகிறேன். நீங்கள் இதை ஃபுல்லாக எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சரிங்களா? நான் கிளாஸ் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வீடியோவை நல்லா பாருங்கள். 4 மந்த்து கிளாஸு. அதுக்கப்புறம் நம்ம சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? உங்களுக்கு கிளாஸில் சேர விருப்பம்னா மேலே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா ஃபோன் கூட பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா?
ஸோ இது ஃபுல்லாகவே போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக எப்போவும் போல் ஒரு எண்டு நாட் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எண்டு நாட் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம 24 கிளாஸை முடிச்சுட்டு தான் 25 கிளாஸ்க்கு வந்திருக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம எண்டு நாட் வந்து ஈஸியாக போட்டுருவோம். அடுத்தது இந்த டிசைனை வந்து நீங்கள் எதில் ஒர்க் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஷேப் ஒன்று நான் வரைஞ்சி காட்டுறேன். அதை வந்து போட்டு நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னா நீங்கள் டிசைனை சூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக ஒரு கொடி மாதிரி போட்டுக்கிறேன். அடுத்தது அந்த பக்கமாக போட்டு கீழே வந்து ஒரு பானை ஷேப்பில் நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வரைஞ்சிக்கிறோம். இதே டிசைனை வந்து உள்ளேயும் வந்து நான் வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ உள்ளேயும் வரைஞ்சி நம்ம இதில் அந்த ஒர்க்கை பண்ணும்போது தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஷேப் கொடுத்தாலும் அதில் நீங்கள் ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து நான் சூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இந்த டிசைனில் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபுல்லாகவே வெறும் செயின் ஸ்டிச்சு தான் போட்டுக்கிறோம். இந்த டிசைனை வந்து அது 2ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3வதா இந்த டிசைனை பண்ணுங்கள். இல்லைனா ஓன் டிசைன் கூட சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நம்ம வந்து ஆல்பம் வந்து ரெடி பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பேசிக்கு ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுவோம். அட்வான்ஸுக்கு ஒரு ஆல்பம் ரெடி பண்ணுவோம். 2 ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி காமிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.